விஜய் கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்காங்க காதல் மனைவி சங்கீதா. 27 வருட திருமண வாழ்க்கையில இருந்து தனக்கு விடுதலை வேணும்னு அவங்க கேட்டதோட விஜய் மேல அடுக்கடுக்கான பல பகீர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. மேலும் ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிடாம அவங்க மேலயும் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்காங்க. விஜய் பக்கத்துல இருந்து எனக்கு அழுத்தம் வரும் பட்சத்துல அந்த நடிகையோட பெயரை இரண்டாவது எதிர் மனுதாரரா சேர்ப்பேனும் எச்சரிக்கையும் விட்டிருக்காங்க சங்கீதா. கடந்த 2021ஆம் ஆண்டு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவு தனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்ன சங்கீதா கிட்டத்தட்ட 5 வருஷம் மௌனமா இருந்துட்டு இப்ப விஜய் தேர்தலுக்கு ரெடியாகி வர்ற நேரத்துல கோர்ட்டுப்படி ஏறினது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள். விஜய் மீதான குற்றச்சாட்டுகள் ரசிகர்கள் அவர் மேல வச்சிருந்த நன்மதிப்பை பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில இது அரசியல் களத்துல மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கு. ஆக்சுவலி டைவர்ஸ் கேஸ் அப்படிங்கிற பர்சனல் விஷயமா இருந்தாலும் பொது வாழ்க்கை, அதுவும் அரசியல்வாதியான பிறகு குடும்ப விஷயத்தையும் எதிர்கட்சிக்காரங்க கண்டிப்பா விமர்சனம் செய்வாங்க. அந்த வகையில விஜய்க்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. இதுக்கிடையில விஜயுடைய தஞ்சாவூர் நிர்வாகிகள் சந்திப்புடைய நிலைமை என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.